திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவிற்கு செல்லும் இஸ்லாமியர்களிடம் பெயர் மற்றும் முகவரி கேட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருடன் இஸ்லாமியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விவரம் கேட்ட போலீசாருடன் இஸ்லாமியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. பெயர் உள்ளிட்ட விவரங்களை கொடுத்தால்தான் மலைக்கு அனுப்ப முடியும் என போலீசார் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் ரூபி. புனித ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவிற்கு தொழுகை நடத்துவதற்காக சென்ற இஸ்லாமியர்களை காவல்துறையினர் ஒவ்வொருவராக பெயர் விலாசம் கொடுத்த பிறகு தான் மலை மீது அனுமதிக்க முடியும் என தடுத்து நிறுத்தியதால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மீது சிக்கந்தர் பதுஷா துர்கா அமைந்துள்ளது. இன்று ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அதிகாலை முதலே ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்கு மலை மீது செல்ல முற்பட்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். மலைக்கு செல்லும் ஒவ்வொருவரின் பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்த பிறகே அனுமதிக்க முடியும் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். காவல்துறையினரின் இந்த நடவடிக்கைக்கு இஸ்லாமிய அமைப்பினரும் பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆண்டுதோறும் அமைதியான முறையில் தொழுகை நடத்தி வருகிறோம். ரம்ஜான் நாள் அதுவும் இன்று இத்தகைய செயல் அதாவது காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய அந்த செயல் மிகவும் வருத்தம் அளிப்பதாகவும் கூறி அங்கு கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். மேலும் பண்டிகை காலத்தில் இது போன்ற கட்டுப்பாடுகளை விதிப்பது மத நல்லிணக்கத்திற்கு ஆபத்தானது என்றும் இது தங்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் கூறி காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பரங்குன்றம் காவல் உதவி ஆணையர் சசிபிரியா வழக்கமாக மலை மீது செல்லும் அனைவரிடமும் கேட்கும் விவரங்கள் தான் கேட்கப்பட்டதாகவும் கூறினார். புதிதாக எதுவும் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை, எனவே ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். ஆனால் புனித ரம்ஜான் நாள் அதிகமானதாக கூறப்பட்டதால் அதிகமான இஸ்லாமியர்கள் அங்கு வருவதால் அவர்களை தடுத்து நிறுத்தி சரியில்லை என்பது சொல்வது சரியல்ல என்று தொடர்ச்சியான அங்கு வாக்குவாதம் நிலவி வருகிறது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.